ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். வாங்க சித்தா டாக்டர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம தூக்கியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வஸ்டடான டாபிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சைவ சித்தாந்தம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மாயை, அதாவது சுத்தமாயம் அசுத்தமாயம் பற்றும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மும்மலம், அப்புறம் இடுமருந்துகள், நால்வகை பிறப்பு. இந்த நால்வகை பிறப்புக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு அனிமேட்டட் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா காயக்கற்பம், குண்டலினி சக்தி, மாயை. இதில் மாயை, அப்புறம் நால்வகை பிறப்பு, காயக்கற்பம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அதில் பாருங்கள் ஒரு 5 ஸ்டாருக்கு மேலேயே இருக்குது இந்த டாபிக்ஸ்லாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரையாரிட்டிக்கு கூடிய டாபிக்ஸ். அதுக்கப்புறம் அந்த மும்மலம்னு சொல்கிறது 2 ஸ்டார் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக என்ன படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சுத்தமாய அசுத்தமாய இருக்கு இல்லையா, அது மாதிரி செப்பரேட்டாக கேட்குற கொஷின்ஸ் வந்து ரேராக தான் கேட்குறாங்க. சைவ சித்தாந்தம் வந்து ஒன் டைம் இல்லை லெஸ் தென் 1 அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஸ்டார்ஸை நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சு நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ராட்சத குணம், அதுக்கப்புறம் சீவன், 7 உடற்கட்டுக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அதுக்கு அதிகமான ஸ்டார்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேதாந்த சித்தாந்தம், இதுவும் ஒரு 4 ஸ்டார்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் சிவனியல், முக்குணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திருக்கூத்து, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ரிமைண்டிங் இருக்கக்கூடிய இந்த ஞானம், அதுக்கப்புறம் வந்து இந்த சீவன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அந்த காரணங்கள், கண்மம், அதுக்கப்புறம் சமாதி, மச்சமுனியை பற்றியும் ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம், சமாதி ரொம்ப முக்கியம், அப்புறம் கண்மங்கள், திருக்கூத்து, இதெல்லாம் வந்து முக்கியமான கொஷின். அப்புறம் 5 வகையான ஆயாசங்கள் இருக்கு இல்லையா அது, அப்புறம் ஆன்மவாதம், அப்புறம் அழல்னால நம்ம பாடி இருக்கு இல்லையா அது வந்து எப்படி இருக்கும், அழலில் என்ன இயல் இருக்கும், வீண் போட்டிருக்கலையா, அதாவது வாதத்தோட உடலோட இயல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவத்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். 96 தத்துவங்கள் ஆல்ரெடி நீங்கள் 15 மார்க்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் 5 மார்க்கில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அதில் செப்பரேட்டாக சாங் கேட்பாங்க, இல்லை அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 5 மார்க்ஸாக வரும். அடுத்தது என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தோட சிறப்புக்கள். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக அந்த கொஷினை பாருங்களேன். சிவவாக்கியர் வந்து நட்டக்கல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ப்ராப்பராக அந்த சித்தர்களோட ஸ்டோரிஸ், அந்த 18 சித்தர்களை பற்றியும் நம்ம ரிமைண்டிங் இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி ஜஸ்ட் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அணுவை பற்றி என்ன கொள்கை சொல்கிறாங்க, என்னென்ன கூற்றுக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின் அப்படின்னு பார்த்தோங்கன்னா இது வந்து அணு வந்து சித்தர்களோட கூற்றில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் திருமூலரை பற்றி அந்த கூற்றை கேட்டிருக்காங்க. அப்புறம் படைத்தல், காத்தல், அழித்தலை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் அணு தான் வந்து ரிப்பீட்டடான கொஷின். அதுக்கு அடுத்த வரக்கூடிய ரிமைண்டிங் கொஷின்ஸ் எல்லாம் 1 or 2 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஸ்டார் இல்லாத கொஷின்ஸை வந்து லாஸ்ட்டான ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 14 வேகங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுவைகளை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பித்தத்தோட வகைகள், கபத்தோட வகைகள், 5 வகையான பித்தம் என்னென்ன இருக்குது, அப்புறம் கபத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது, ஐயமில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உடல் இயல், வாதத்தில் உடல் இயல் எப்படி இருக்கும், பித்த உடலோட இலக்கணம் எப்படி இருக்கும், கபத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஐயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய பித்தமும் வாதமும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இந்த டைப்பில் அதை ப்ரையாரிட்டி கொடுத்து கூட கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 வேகங்கள் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோ சிறுநீரை அடக்கினா என்னென்ன தீமைகள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஓவராலாக இதில் வந்து 14 வேகங்களையே சப்டிவிஷன்ஸாக கொடுத்து கூட உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அதனால் அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பருவங்களையும் வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், என்னென்ன சுவைகள் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அளவைகள், இதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்கில் இருக்கிற சப்டிவிஷன் தான் இதில் 5 மார்க்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாத இயல் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆணவ பாசம். அதுக்கடுத்தது வந்து கண்மங்கள், முக்கியமான கொஷின் வந்து கண்மங்கள்னால் என்ன அப்படிங்கிற ஒரு ரிப்பீட்டடான கொஷின், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புத்தி தத்துவம்னா என்னது, அப்புறம் தேரையரோட நூல்கள். அதனால் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய புக்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் 5 திணைகள்னால் என்ன, தியானத்தை வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சமானன், அதுக்கப்புறம் உணவு உண்ணும் விதி. இதில் வந்து சமானனும் கொஞ்சம் முக்கியமான கொஷின்.
அடுத்தது மாரண பிரயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரசவாதம், ஓகேங்களா? அந்த 15 மார்க்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரயோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தத்தோட இயற்கை பண்பு. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா பித்தத்தில் வந்து இயற்கை பண்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன படிக்கணும்? பித்தம் கூட கபமும் வாதமும் படித்து வச்சுக்கணும். டைம் இல்லாதவங்க பித்தம் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த தீகைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீட்சைனும் சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதோட வகை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியும் நம்ம அந்த 5 மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா நிறையா முறை கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கும் கூட. அதனால தான் நிறையா ஸ்டார்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா கடவுள், ஓகேங்களா? கடவுள் அப்படின்னா அந்த நேமுக்கான மீனிங் வந்து செப்பரேட்டாக தூக்கி புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ப்ராப்பராக எந்த இடத்துல இருக்குன்னு சர்ச் பண்ணி ஒரு முறை பாருங்கள். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஞானாதித்தன், அப்புறம் அண்டாதித்தன், இது மாதிரி விஷயங்கள், இந்த டாபிக்ஸும் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் உயிரோட வடிவம் என்ன, அப்புறம் உடலோட சிறப்பு என்ன அப்படிங்கிற கொஷின்ஸையும் ஜஸ்ட் இதெல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ஸ் இருக்கிறத டைம் கம்மியாக இருக்கிறவங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கம்மி ஸ்டார்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரிமைண்டிங் ஸ்டார்ஸ் இல்லாததை லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படித்தாலே போதும். அடுத்தது என்ன அப்படின்னா காய சித்தியை பற்றி கேட்டிருக்காங்க கொஷின். அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரக்கு வைப்பு முறைகளை பற்றி கேட்டிருக்காங்க. அது விளக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சதாசிவம், அதுக்கப்புறம் வந்து அளவிகள், ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். இதுவும் அளவிகளை பற்றி இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் தான். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களோட கலைகள் என்ன, அதுக்கப்புறம் ஞானகலர்னா யார், அதுக்கப்புறம் வந்து பஞ்சபூதமயம், அதாவது தேகத்தோட பஞ்சபூதமயத்தோட சாதக நாடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளோட மருந்து அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய திருக்குறளை தான் கேட்டிருக்காங்க. இது நோய் நாடல் புக்கில் இருக்கும், அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உடல் தீனா என்ன, அது ஒரு முக்கியமான கொஷின். அதுக்கு அடுத்ததாக வந்து மருந்து கையாளும் முறைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி விளக்குறாங்க, சித்தர்கள் வந்து எப்படி வந்து மருந்தெல்லாம் கையாண்டாங்க, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சக்தியியல், சிவையல் கேட்டாச்சு, சக்தியியல் கேட்டாச்சு. இது மாதிரி ஒன்றா வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முப்பு பிரயோகம்னா என்ன, இயமம்னா என்ன, ஆணவம்னா என்ன, மாயைனா என்னன்னு ஒன்றா இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சக்தியியல் பாருங்கள், அப்புறம் வந்து பிராக்கிரமம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சித்தர்களோட அந்த மருந்தோட அந்த முறைகள் வந்து எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அயன் பற்றியும் பார்த்துக்கோங்க. 5 months கொஞ்சம் நிறையா தான் இருக்கும், 15 மார்க் அளவு கம்மியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்ல உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, இன்னும் ரிமைனிங் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்கிறத நம்மளுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்மளும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் இந்த உயிரை பற்றி நீங்கள் செப்பரேட்டாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழோட தனி பெருமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சித்தர்களை பற்றி கொடுத்துட்டு செப்பரேட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழர்களோட திருமணம் பற்றி, அப்புறம் இதோட பெருமைகளை பற்றி, அஷ்டமா சித்திகளை பற்றின்னு சொல்லிட்டு தனித்தனி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்குது தான் இந்த தனி சிறப்பு இருக்கும். இதில் கூட தனி சிறப்பு, அப்புறம் தனி பெருமை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் மருத்துவனோட இலக்கணம் எப்படி இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னா அவரோட இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன அப்படின்னா தமிழரோட சங்கம், ஓகேங்களா? தமிழ்ச்சங்கம் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் அப்படின்னா கபத்தில் இருக்கக்கூடிய அதோட வடிவம், அப்புறம் இடம், பண்பு, தொழில், வகை, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கபத்துலேயும் ஒரு கொஷின் வந்திருக்கு, வீண் போட்ட வாதத்துலேயும் ஒரு கொஷின் வந்திருக்கு, பி அப்படின்னா பித்தத்துலேயும் ஒரு கொஷின் வந்திருக்கு. அதனால தான் நான் 3த்தையுமே ரவுண்ட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னா கபத்தோட வகைகள், இது ஒரு முக்கியமான கொஷின். அடுத்தது சுவையை பற்றி, சுவைனா சுவை மட்டும் படிக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய பண்புகள், அப்புறம் இனிப்பு சுவை அதிகமான என்ன குணம் வரும், அதுவே கசப்பு சுவை குறைஞ்சதுன்னா என்ன குணங்கள் இருக்குது, அதோட நல்குணம், தீகுணம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது தேரையர் குணவாகடம் இருக்கு இல்லையா, அதில் தாவர பொருட்களோட தோற்றக்கிராம ஆராய்ச்சியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது மாயையினால் 2 திரைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 திணைகளில் சீவன் உண்டாக்கக்கூடிய அவத்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 திணையில் கூடிய அவத்தைகளை கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஷின் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக உங்களுக்கு டைம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும் இந்த கொஷினுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்து முடிச்சுட்டு மட்டும் இதுக்கு வாங்க, இல்லாட்டி இந்த கொஷின்ஸ் இப்போ படிக்க வேண்டாம்.
இதில் வந்து அரண் அது ரொம்ப முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் சிவவாக்கியர், அதுக்கப்புறம் 6 சமயம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து புறக்கருவிகள், அதாவது 25 கருவிகள் கிட்ட கொடுத்துருப்பாங்க ஒரு டேப்லேஷன் மாதிரி. அது ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அது 1 or 2 டைம்ஸ் தான் கேட்குறாங்க. அது ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா நோய்நாடல் புக்கு, அதாவது ஃபைனல் இயர் கிட்ட இப்போ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நோய்நாடல் புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. புறக்கருவிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது தொல்காப்பியரோட முறைப்படி அறிவோட அடிப்படையை வந்து எப்படி எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் தமிழர் திருமணம், இது ரொம்ப முக்கியமான கொஷின். அப்புறம் கடல்கோள், இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். அதுக்கு அடுத்தது வந்து கண்மமோட டைப், அதாவது பூர்வ கண்மம் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கண்மம் வந்து செப்பரேட்டாக இங்கே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் லிஸ்ட்லேயே வந்து கண்மம் வந்து வேரியஸ் ஆஃப் சப்டிவிஷன்ஸ் தான் வந்து கொஷினாக 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தொக்கணமோட வகைகள் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சர்ஜரி புக்கில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா பட்னி இருக்கக்கூடாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சர்ஜரி புக்கில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது சட்டநாதரை பற்றி, அவரை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் எந்த இடத்துல சமாதி அடைஞ்சார், அவரோட புக் ரெஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவரோட சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் எழுதினாலே இந்த 5 மார்க் கொஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து 5 விதமான கண்மேந்திரியம், இது ஒரு முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் ஆதாரங்கள் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டோம். அதில் இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து மூலாதாரத்தை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 5 மார்க்ஸ் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது மூலாதாரம் முடித்தோமா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அட்டரகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஞ்ச தன்மாத்திரைகள், ஓகேங்களா? அப்புறம் ஏக மூலிகை பிரயோகம். இந்த இப்போ கீழே கண்மேந்திரியத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் வந்து லெஸர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ஸ் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டாலே மேக்ஸிமம் நீங்கள் 5 மார்க்ஸை வந்து கிராக் பண்ணினா முடியும். இப்போ எப்படி பார்க்குறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் தோக்கிக்கு. இப்போ 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம 10 மார்க் 5 மார்க் 1 மார்க்குங்கிற மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஓவராலாக இப்போ 5 மார்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸான வீடியோவில் நம்ம 10 மார்க் தோக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது இம்பார்ட்டன்ட்டாக இருக்கக்கூடிய 10 மார்க் 5 மார்க் தோக்கில் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ 10 மார்க் 5 மார்க்னு பார்த்தாச்சு. இது எவ்வளோ டைமிங் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும், இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸாமில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஒரு கொஷினுக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின், இதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இது மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணாலே போதும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமிங்கை வச்சு ஒரு 3 to 4 minutes அது மாதிரி வச்சு நீங்கள் 1 மார்க் இருக்குல்ல, ஒரு 21 மார்க்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 100 மார்க்ஸ் கிட்ட ஈஸியாக கேதர் பண்ணிடலாம். ஓவராலாக இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம் சித்தா டாக்டர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டாடா, போயிட்டு வரோம்.